வருஷத்துல எடுத்திருக்கோம். கால் கமிஷன் ரிப்போர்ட் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 18,000 பேருக்கு மேல என்னைக்கு வேணா தப்பா இருக்கலாம். அன்னைக்கு எடுத்தோம்ல. See, each and every post is having a minimum qualification. Even though these certain things have been considered பண்ணிட்டா அந்த உள்ள எடுத்தோம். அதமா எடுத்ததுதான் ரைட். ஓகே, எஸ்எல்சி படிச்சிருக்கணும் அப்படின்னு வச்சோம்னா இன்னைக்கு நம்மளுக்கு இன்னொரு ரிலாக்ஸேஷன் ஒன்று இருக்கு. ஒரு எலக்ட்ரோகேஷன் ஆகுது, படிக்கவே இல்லை, வேலை கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்கலாம். எலக்ட்ரோகேஷன்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் குவாலிஃபிகேஷன் பார்க்க வேண்டியது என்று வாரிய உத்தரவு இருக்கு, நம்மளுக்கு கொடுக்குறோம்ல. அது மாதிரி தான் ரூல்ஸ் நம்ம ஃபுல்லா ஃபாலோ பண்ணல. நம்மளுக்காக நம்ம ரூலே நம்மளுக்காக தான் ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு தான் ரூல்ஸ். ஏன்னா சிஇபி இல்ல ரூல் டு டிவிஎஸ் தான் கொடுப்போம், டிசி தான் இருக்காரு. ஏன் சொல்றேன்னா ரூல் இஸ் மென்ட் ஃபார் அஸ், நம்மளுக்காக ரூல் அதுதான் பார்க்கணும். அதனால அத மாதிரி நீங்க பார்க்கும் பொழுது இந்த கேங்மேன் என்பது வாரியத்தில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நீங்க எந்த தேதியில எந்த காரணத்துக்காக ஒரு கேங்மேன்ற ஒரு புது நேம் நம்மளுக்கு இல்லாத ஒரு நேம் ரயில்வேஸ்ல மட்டும்தான் அப்படி இருந்தது. நமக்கு அந்த மாதிரி ஒரு கேட்டகரி கிடையாது. அன்னைக்கு தேதியில சரி ஆள் வந்தா போதும், வேற கேட்டகரி இருக்கலாம், ஏதோ கன்சென்ட் இருக்கலாம், இந்த நேம்ல போட்டு உள்ள வந்தாச்சு. சரி, வந்த பிறகு நம்மளோட தீர்மானம், நம்மளோட டெசிஷன். அவங்களை வந்து ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுல தப்பு கிடையாது, கொடுத்துடணும். எல்லாம் சார் இறந்தா கம்பாஷன் பண்ண வரைக்கும் கொடுக்குறீங்க, ஒத்துக்கிட்டு இருக்கீங்க, வேலை செய்யணும் சார். அந்த விஷயத்துல ரெண்டு பார்க்கணும். அவனோட வெல்ஃபேர் ஒண்ணு, ஒர்க் ஸ்கோப் தனி. இன்னி வரைக்கும் ஒர்க் ஸ்கோப்புக்கு ஏதாவது ஒர்க்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இயக்குனர் விநியோகம் அலுவலகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு பெரிய பிரச்சனைய 2 வருஷமா நாம பேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவனோட உத்தரவுல 5 பாயிண்ட் மட்டும் கொடுத்திருக்கோம். அதுல 5வது பாயிண்ட்ல தெளிவா இருக்குன்னு சொல்றோம். டிடி கேட்டா நான் சொல்ற பாயிண்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதுல வந்து பார்க்கும்போது நம்ம இன்னும் ஒர்க்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அப்போ எப்படி பண்றது? நான் எப்படி சார் வேலை வாங்குறது சார்? கிட்டத்தட்ட பேசிஃபை பண்ணி வேலை வாங்கணும் சார். அவனை கேங்மேனை முழுக்க அரவணைச்சு என் ஃப்ரீக்வன்சிக்கு கொண்டு வந்து வேலை வாங்கணும். இது எல்லாரும் செய்ய முடியாது. எதிர்த்துக்கிட்டாங்கன்னா நாம வேலை செய்ய முடியாது. திஸ் இஸ் த ரியல் சிச்சுவேஷன். நம்ம யதார்த்தத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும். நீங்க அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. அவங்கள வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணி ஆர்டபிள்யூ போட்டு ஃபீல்டு சென்டா போடுறதுல மாற்றி கொடுக்கல, நம்மளுக்கு ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாது. எப்படி இருந்தாலும் அவனுக்கு உள்ளதானே இருக்கான் அந்த எம்ப்ளாயி, அவனுக்கு அதே சலுகையை கொடுக்கறதுல என்ன இருக்கு? ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டு தானே இருக்கும். இன்னைக்கு நிறைய உயிரிழப்புல பாத்தீங்கன்னா அவனுக்கு தான் சார் அதிகம். இப்பதான் காலையில செல்போனை பார்த்தா பயமா இருக்கு. கண்டனன்ஸ் மெசேஜ் தான் முதல்ல வருது. கொஞ்ச நாளா இல்லாம இருக்கு, சந்தோஷம், தேங்க் காட். கொஞ்சம் பார்க்கணும். இதெல்லாம் வந்து டெஃபினெட்லி போர்ட் ஹஸ் டு கன்சிடர் ஆல் தீஸ் திங்ஸ். அதே மாதிரி இந்த ரீடிப்ளாய்மெண்ட் போர்வையில யாருக்கு எப்படி தோணிச்சுன்னு தெரியல. கன்ஸ்ட்ரக்ஷன் மேல ஏதோ கோவம் வந்துச்சு. அது எதுக்காக உருவாக்குறாங்கன்றதே மறந்துட்டாங்களோன்னு தோணுது. இன்னைக்கு we are working with the schemes. இன்னைக்கு லேட்டஸ்டா இருக்கிறது ஆர்டிஎஸ்எஸ். என்ன சொல்றோம்? டர்ன்கி